ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒய்ஃபை பென் டெஸ்டிங்கில் முக்கியமான அதாவது ஈவில் ட்வின் அட்டாக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈவில் ட்வின் அட்டாக்கை பற்றி பார்க்கணும்னா நம்ம சூர்யா சார் வந்து சிங்கம் 3ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல. அந்த இதில் தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஈவில் ட்வின் அட்டாக்கை பற்றி ஒரு ஓவர் வியூ அப்படி கிடைக்கணும்னா நம்ம சைபர் வாய்ஸ் சார் இருக்காரு. அவர் வந்து வந்து நம்ம அதாவது ஈவில் ட்வின் அட்டாக்கை பற்றி ஒரு பேசிக்காக இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாரு. என்ன ப்ரொசீஜர், எடுத்தோம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிங்கம் 3 படத்தை பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சைபர் வாய்ஸ் தினேஷ் சாரோட சிங்கம் 3ன்ட்டு போட்டிருப்பாப்புல தமிழையில், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம், எது பண்ணாமல் இருப்போம், அதை பற்றிலாம் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஈவில் ட்வின் அட்டாக்ல வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேனுவலாக பண்ணுவோம், அதே சமயம் டூலை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? மேனுவலாக வந்து ஈவில் ட்வின் அட்டாக்னா என்னன்னா, அதாவது நான் வந்து ஒரு நெட்வொர்க்கை ஹோஸ்ட் பண்ணி அந்த நெட்வொர்க்கை வந்து விக்டீம் இருப்பாங்க, அவங்க வந்து உள்ளே கனெக்ட் பண்ணுவாங்க. ஓசியில் கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃப்ரீ நெட்வொர்க் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்கள கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறாங்க, லாகின் பண்ணும்போது அவங்க பாஸ்வேர்ட் போடுறது எல்லாமே நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு தடவை அக்சஸ் கிடச்சிச்சுன்னா நம்ம அவங்களோட மொபைலுக்குள்ளே போய் நம்மளுக்கு தேவையான டேட்டாவை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, இதுக்குதே வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேட்டாவுக்கு ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படி தேவைப்படுதுன்ட்டு டக்குன்னு கனெக்ட் பண்ணோம். அதாவது லீகலானது இருக்கு, கவர்மெண்ட் இது லீகலாகவும் இருக்குது. ஒரு சில இது வந்து இந்த பப்ளிக்கில் இருக்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து கனெக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பேஜ், அதாவது தொட்டவனே ஒரு வெப்பேஜ் போகும். நம்ம காலேஜ் நெட்வொர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனேயும் பாஸ்வேர்ட் போட்டுருவோம், கனெக்ட் மீ இந்த மாதிரி கொடுத்துருவோம். கொடுத்த உடனேயுமே வந்து ஒரு வெப் பேஜுக்கு போகும். அந்த வெப் பேஜில் வந்து டீச்சராக இருந்தாலும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவலாக நம்ம வந்து அதை செட்டப் பண்ணுறோம். இதுக்கு நம்ம அதாவது ஹோஸ்ட்டை வந்து லோக்கலாக இருக்கிறத வந்து அதாவது நம்ம சிஸ்டத்தில் வந்து நம்ம லோக்கல் நெட்வொர்க் கொண்டு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து அப்பாச்சி சர்வரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதே கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி கொண்டு போகிறோம், அங்கேருந்து ரிமோட் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ஜிராக் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த ஒரு செட்டப் பண்ணுற ப்ரொசீஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ், அதாவது சோசியல் மீடியா, அதாவது சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவோம்ல, ஃபேஸ்புக் இந்த மாதிரி அவங்க நான் காமிச்சதில் வந்து வெறும் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இந்த இதை யூஸ் பண்ணி வந்து எப்படின்னா நம்ம சோசியல், அதாவது கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி லிங்க்டின் இந்த மாதிரி பேஜை வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். உள்ளே போய் நீங்கள் கொடுப்பீங்க, அந்த டேட் நம்மளோட கேப்சர் ஆகி பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டூல் யூஸ் பண்ணி பார்க்குறது. அதாவது மேனுவலாகவும் தெரிஞ்சுக்கோங்க, டூல் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேசிக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம தயவு செஞ்சு இதை வந்து பப்ளிக்காக பண்ணிடாதீங்க. பண்ணால் அது லீகல் நிறைய ஆக்ஷன் ஆகும். நம்ம சேனல் இதுக்கு பொறுப்பேற்காது. இது வந்து எஜுகேஷன் பேஸாக ஒரு பேசிக்காக நான் போட போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்படிதான் இருக்கும் சோசியல் மீடியா இருக்கிறது. நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பிஹெச்பி எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பேஜில் நம்ம போடுவோம்ல, அதை போடுறத வந்து அதை எப்படி நம்ம வந்து வயசாருக்கு மூலமாக வந்து அந்த அதாவது மானிட்டர் பண்ணி அதில் வர்றதை கேப்சர் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அதே இதை யூஸ் பண்ணி பீஃப் டூலை யூஸ் பண்ணி அதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இப்போ உங்கள் எதை நான் ஹேக் பண்ணிட்டேன் அந்த மாதிரி காமிக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மலேசியஸ் மலேசியஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஏபிகே இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அவங்க அதை தொட்டு அப்டேட் பண்ணணும்னு வரும் ப்ரௌசரில்.
அவங்க தொட்டுட்டு உடனே கிளிக் பண்ணிடுவாங்க. கடைசி அது வந்து வைரஸ்ஸு மொத்த சிஸ்டத்தையும் ஃபால்ட் பண்ணிடும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் எரர்ஸ் நிறையா வந்துச்சு. நெக்ஸ்ட் செக்ஷனில் எப்பயாச்சும் பார்ப்போம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இவ்வளோதான். ஓகேவா? உங்களுக்கு மேலாப்புல புரிஞ்சிருக்கும். அதாவது ஈவில் ட்வின் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட கிரெடென்ஷியலை வந்து எடுத்துக்கிறது. அதாவது அவங்க டேட்டா எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி. ஓகேவா?